கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் முதல் பார்ப்பீர்கள் என்றால் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தொடர்ந்து ஆண்டவருடைய நாம மகிமைக்காக இடுகிற ஒவ்வொரு செய்திகளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பே, என் தேவனுக்குள் களி கூறுவே. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பே, என் தேவனுக்குள் களி கூறுவே. ஒலிவ மரம் பலனற்று போனாலும், வயல்களிலே தானியமின்றி போனாலும், ஒலிவ மரம் பலனற்று போனாலும், வயல்களிலே தானியமின்றி போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பே, என் தேவனுக்குள் களி கூறுவே. நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பே, என் தேவனுக்குள் களி கூறுவே. எல்லாமே எதிராக இருந்தாலும், சூழ்நிலைகள் தோல்வி போல தெரிந்தாலும், எல்லாமே எதிராக இருந்தாலும், சூழ்நிலைகள் தோல்வி போல தெரிந்தாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பே, என் தேவனுக்குள் களி கூறுவே. நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பே, என் தேவனுக்குள் களி கூறுவே. அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பே, என் தேவனுக்குள் களி கூறுவே. நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பே, என் தேவனுக்குள் களி கூறுவே. தகப்பனே, எங்கள் வாழ்க்கையில் என்னதான் வந்தாலும் ஆண்டவருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கிற ஒரு வாழ்க்கையை தந்து எங்களை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் தியானிப்பதற்கு ரோமர்கள் நிருபம் 8வது அதிகாரம் 36, 37 வசனங்களை வாசிக்கிறேன். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, இவைகள் எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. வாசித்த இந்த வேதவசனத்தை நம்ம தியானிக்கும் பொழுது ஒரு அழகான காரியத்தை பார்க்க முடிகிறது. இந்த உலகத்தில் நாம் வாழும்போது நம்ம எல்லாருக்கும் ஏற்படக்கூடிய நெருக்கங்களும் கஷ்டங்களையும் குறித்து சொல்லப்படுகிறது. கிறிஸ்துவனுடைய அன்பு ஒரு மனுஷனுக்குள்ளே வரும் என்றால், அந்த கிறிஸ்துவின் மேல் அந்த மனுஷன் வைத்திருக்கிற அன்பை விட்டு இந்த உலகத்தின் எந்த ஒரு பாடுகளும் பிரிக்காது என்பது 100% உண்மையாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒரு மனுஷனுக்கு நிறைய கஷ்டங்கள் வரும். வேத சொல்லுகிற நீதிமானுக்கு வரும் துன்பங்களோ அநேகமாக இருக்கும். ஆனாலும் கர்த்தராகிய தேவன் அந்த நீதிமானுடைய துன்பத்திலிருந்து ஆண்டவர் அவனை விடுதலையாக்குகிறார். விசுவாச வாழ்க்கையில் இயேசுவை பின்பற்றும் போது மற்றவர்களுக்கு ஏற்படுகிற காரியங்களை எல்லாம் விட வித்தியாசமான
சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கலாம். ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய ஒரு பெரிய நம்பிக்கை என்ன தெரியுமா? எத்தனை பாடு வந்தாலும், எத்தனை துன்பம் வந்தாலும், எத்தனை நெருக்கங்கள் வந்தாலும், இவைகள் எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம் என்றால் அர்த்தம் என்ன? வெற்றி அடைகிறவர்களாக இருக்கும். கிறிஸ்துவனுடைய அன்பு என்பது அவ்வளவு தூரம் ஒரு மனுஷனை ஆழமாக வெற்றி பெற செய்கிறது. நீங்கள் கூட சில நேரங்களில் கஷ்டங்களை தாண்டி போக என்னால் முடியவே இல்லை. நான் எப்படி இந்த பாடுகளெல்லாம் தாண்டி போக போகிறேன்? எனக்கு வியாதி வந்துட்டு, எனக்கு பலவிதமான உபத்திரவங்கள் வந்திருக்கிறது, எனக்கு நல்ல உணவில்லை, நான் பல துன்பம் அனுபவிக்கிறேன், எனக்கு விரோதமாக சில நாச மோசங்கள் நடக்கிறது, இதிலெல்லாம் நான் எப்படி வெற்றி பெறப் போகிறேன் என்று நீங்கள் யோசித்து கொண்டிருக்கிறீங்கன்னா, இயேசு கிறிஸ்து நமக்கு இந்த துன்பத்திலிருந்தெல்லாம் முற்றிலுமாக ஜெயமடைய செய்கிறார். நீங்கள் கேட்கலாம், எப்படியா இந்த கஷ்டத்தை எல்லாம் தாண்டி செல்வது, இந்த துன்பத்தை எல்லாம் எப்படி மேற்கொள்வது என்று நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, அதுதான் இயேசு கிறிஸ்து நம்ம மேலே வைத்திருக்கிற அவருடைய மாறாத அன்பாக இருக்கிறது. நீங்கள் இந்த ரோமருக்கு எழுதின நிருபத்தில் வாசிக்கும்போது இன்னும் சில காரியங்களை ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. ஒரு மனுஷன் ஆண்டவரை பின்பற்றும் போது அவனுடைய வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாம் நன்மைக்காகத்தான் நடக்கிறதா. அதில் 28வது வசனம் சொல்லுகிறது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலவும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அப்போ நம்ம வாழ்க்கையில் தீமை வருகிறது என்றால் நன்மையாக மாறும். தீமைகளை நன்மையாக மாற்றுகிற தெய்வம் நம்ம கூட இருக்கிறார். காற்று வரலாம், புயல் வரலாம், பலவிதமான துயரங்கள் வரலாம், அதிலெல்லாம் துவண்டு போய் நீங்கள் இருப்பீங்க. ஆனால் அது முடிவு எப்படி முடியும் தெரியுமா? நன்மையாகத்தான் முடியும். அப்போ இப்படிப்பட்ட ஒரு ஜெயத்தை தேவன் வச்சிருக்கிறதுனால, நன்மையாக எல்லாம் முடிய போகிறதுனால, வியாகுல வந்தாலும் எனக்கு கவலை இல்லை, துன்பம் வந்தாலும் எனக்கு பயம் இல்லை. காரணம், இந்த துன்பத்தின் முடிவில் எனக்கு நன்மை வரப்போகிறது. துன்பம் இன்பமாய் மாறப்போகிறது. அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்கள் சகலமும் நன்மைக்காக நடக்குது. இன்றைக்கி பாட அனுபவிக்கிறீங்களா? அது நன்மைக்காக நடக்குது. நீங்கள் தேவனை நேசிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா இது உங்களுக்கு பொருந்தும். தேவனை நேசிக்காதவங்களுக்கு இது பொருந்தாது. இயேசுவை விசுவாசிக்கிற உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் என்ன கஷ்டம் வந்தாலும் கலங்க வேண்டாம். அதனுடைய முடிவு நன்மையாகத்தான் இருக்கிறது என்பதை மறந்து போகாமல் ஆண்டவரை உறுதியாக பற்றி கொள்ளுங்கள். உங்களுக்காக உதவி செய்ய எப்பொழுது இயேசு ஆயத்தமாக இருக்கிறார். தகப்பனே, வாழ்க்கையில் துன்பத்தை கண்டு துவண்டு போயிருக்கிறவர்களுக்கு இந்த வார்த்தையை நீங்கள் ஆறுதலாக கொடுக்குறீங்க. ஆண்டவரே, அவங்க வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாம் நன்மைக்காக முடியும்படிக்கு செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.